அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படும் ஆபத்தான மூலப்பொருளான யுரேனியத்தை கைகளில் ஏந்திய தமிழக இளைஞரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதன் பின்னணியை அறிந்து கொள்ள ஸ்வீடனில் வசிக்கும் சம்பந்தப்பட்ட மாணவரை தொடர்பு கொண்டு பேசினோம். அவருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. தான் கையில் வைத்திருக்கும் இந்த பொருள் 10 டன் நிலக்கரியின் வீரியத்திற்கு சமம். இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட பதிவு ஒன்று கடந்த சில நாட்களாக வைரலாகி வருகிறது. ஸ்வீடன் நாட்டின் புகழ்பெற்ற KTH ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் நெல்லையைச் சேர்ந்த முதுநிலை ஆராய்ச்சி மாணவர் முத்துக்குமார் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த பதிவை பார்த்த பலரும் தோற்றத்தில் பாம்பு மாத்திரை போன்று காட்சியளிக்கும் இந்த சின்னஞ்சிறிய பொருள் இத்தனை சக்தி மிக்கதா என கேள்விகளை எழுப்பத் தொடங்கினர். ஒரு சிலர் அது ஆபத்தான யுரேனியமாக இருக்கக்கூடும் என்று கணித்து பதிலளித்தாலும், எப்படி இவ்வளவு துணிச்சலாக இதை கைகளில் பிடித்திருக்கிறீர்கள், இது ஆபத்து இல்லையா என்று அடுக்கடுக்காக ரிப்ளை கொடுத்தனர். அடுத்த ஓரிரு நாட்களில் தனது கேள்விக்கு பதிலளித்த முத்துக்குமார், இது யுரேனியம் ஆக்சைடு பெல்லட் என்றும் வெறும் 10 கிராம் எடை கொண்ட இந்த உருளை 10 டன் நிலக்கரிக்கு சமமான சக்தியை கொண்டது என்றும் சுட்டிக்காட்டியதுடன் 10 கிராம் யுரேனியம் ஆக்சைடு பெல்லட் ஒரு வீட்டிற்கு 1 வருடத்திற்கு தேவையான மின்சாரத்தை வழங்க முடியும் என தெரிவித்து கவனம் ஈர்த்தார். இதுகுறித்து ஸ்வீடனில் வசிக்கும் முத்துக்குமார் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மேலும் பல அறிவியல் ஆச்சரியங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த யுரேனியத்தை இப்படி கையில் வச்சிருக்கிறது பாதுகாப்பானதா? யுரேனியம் இயற்கையில U-238ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐசோடோப்பா கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை என்ரிச்மெண்ட், அதாவது சரி ஊட்டினாங்கன்னா அதுல இருந்து காமா ரேடியேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ காமா ரேடியேஷன்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்பதான் நமக்கு அது பாதிப்பை உண்டாக்குமே ஒழிய, ஆல்பா ரேடியேஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை ஓரளவு பாதுகாப்பாகவே கையாள முடியும். அதை நீங்க எவ்வளவு நேரம் எக்ஸ்போசர் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. ரெண்டாவது, நான் கொஞ்ச நேரம் தான் வச்சிருந்தேன், ஒரு சில நிமிடங்கள் தான் வச்சிருந்தேன். ஸோ எப்போதுமே நான் அதை கையில பிடிச்சிட்டு இருக்க போறது இல்லை. அதனால அதை ஹேண்டில் பண்ணதுல பெரிய பாதிப்பு எனக்கு வர்றது இல்லை. அதை நாங்க செக் பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் இந்த அணு உலைகளினால கடந்த காலங்களில் எதுவும் விபத்து எதுவும் நடந்திருக்கா? அதை பற்றின தரவுகள் எதுவும் இருக்கா? இது வரைக்கும் இல்ல. என்ன பாத்தீங்கன்னா, இங்க சேஃப்டி, பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனை அப்படி வந்தாலும் அவங்க இமிடியேட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துருவாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அணு உலை ஓட்டுறதுலயும் பிரச்சனை வரல, அணு கழிவை கையாளுறதுலயும் இது வரைக்கும் பிரச்சனை வரல. அந்த அணு உலை கழிவுகளை பாதுகாப்பாக கையாளுறதுல என்ன சவால்கள் இருக்கு? ஒரு 5-10% தான் அவ்வளவு தீவிரமான அணு கழிவா இருக்கும். மீன்ஸ் சிவியர் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னு சொல்லலாம். பொதுவாக ஸ்வீடன்ல என்ன பண்றாங்கன்னா, நல்ல பெரிய கிளாடிங் டியூப்ல உள்ள வச்சு அதை கேஸ்ட் ஐரன் போட்டு அதை ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய கவசம் மாதிரி வச்சுக்கோங்களேன், இரும்பு பெட்டகம் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வச்சு, இங்க நிறைய ராக் கேவன்ஸ், இந்த ராக் இது இருக்குது. ஸோ அதுக்குள்ள அவங்க மைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் ஆழத்திலேயோ 1 கிலோமீட்டர் ஆழத்திலேயோ உள்ள இறக்கிடுறாங்க. இங்க ராக் பேஸ், இங்க மண்ணு கீழே பாத்தீங்கன்னா நல்ல கனமான பாறைகள் நிறைய இருக்கிறதுனால புகை மாதிரி கீழே தோண்டி, சோ அதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு 1 கிலோமீட்டர் ஆழத்துல அந்த மாதிரியான கழிவுகளை புதைச்சிட்டு மேல இருந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்வீடனில் உள்ள மின் உற்பத்தி நிறுவனங்கள் தாங்கள் விற்பனை செய்யும் ஒவ்வொரு கிலோவாட் மின்சாரத்தில் இருந்து கிடைக்கும் வருமானத்தில் குறிப்பிட்ட தொகையை அணுசக்தி ஆராய்ச்சிக்கு வழங்குவதாகவும், இதனால் அணு எரிபொருள் மற்றும் அணுக்கழிவு மேலாண்மையில் ஸ்வீடன் முன்னணி நாடாக இருப்பதாகவும் முத்துக்குமார் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.